எங்க பாண்டியம் எங்க? வணக்கம் மக்களே. ஏன் சோகமா ஓப்பன் கொடுக்குறீங்க? பிரிஸ்கா கொடுக்கணும். வணக்கம் மக்களே, எல்லாருக்கும் வணக்கம். சூப்பர். டயட்ல இருக்கனால கொஞ்சம் லைட்டா அப்படி வந்து இன்னைக்கு சண்டேங்க, லீவு தானுங்க. லீவு தாங்க, ஆனா உணவுல லீவ் இல்லைங்க. உணவு கண்ட்ரோலா தானங்க இருக்கு. எங்க கரெக்ட் தான். ஆக்சுவலி ரைஸே 100 கிராம் தான் சாப்பிட்றேன். அப்ப என்ன பண்ண முடியும்? அதாவது ஆனால் ஃபிஷ் வந்து கிட்டத்தட்ட இன்றைக்கெலாம் வந்து பார்த்தீங்கன்னா 5-6 மீன் தின்னேன். அது வேற ரகம். ஆமாம். ஆனால் அந்த ரைஸ் சாப்பிடாம நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ரொம்ப ஒரு பெரிய பறி கொடுத்த மாதிரி இருக்கு. அப்படிலாம் ஒன்றும் இல்லை. பாடி பில்டிங் பண்ணுறவங்கலாம் நீங்கள் யோசிங்க, அத்லீட்ஸ் யோசிங்க. அவங்க பண்ணுவாங்க. நான் ஏன்னா நடுராத்திரில் சுடுகாட்டுக்கு போகணுன்ற மாதிரி நான் ஏன்டா அதை பண்ணணும்? அதாவது ஒவ்வொருத்தர் அதை விரும்பி அதை அவங்க வேலையாக பண்ணுறாங்க, ஒவ்வொருத்தர் இது மாதிரி பண்ணுவாங்க. அதுக்காக எல்லாருமே ஒரே வேலையை பண்ணணும்னா பண்ண முடியுமா? குறைஞ்சதுக்கு அப்புறம் கார்த்தியோட சூப்பரா இருக்கீங்க, நல்லா இருக்கேன்னு சொல்லும் போது காதுல அப்படியே ஸ்பைடர் பாறை எஸ்ஜே சூர்யா மாதிரி ஏன்னு கேட்குறீங்களா கமெண்ட் எல்லாம்? இல்லை, உண்மையாக அந்த மாதிரி தான் இருக்குது ரீசெண்டாக. ஏன்னா இப்போயே வந்து பார்த்தீங்கன்னா, ஏன்னா எப்பவுமே நான் ஒரு பில்லோ வச்சு தான் உட்காருவேன். என் வயிறு ஒரு மாதிரி தெரியுமே, அசிங்கமாக இருக்குமே நினைப்பேன். இப்போ எங்கள் வயிறே இல்லை, இங்கே எக்கோட இல்லை நான். ஆனால் அவள் பாருங்க பில்லோ வச்சு உட்காந்துருக்கான். ஆமாம் ஆமாம் ஆமாம். அந்த அளவுக்கு ஒரு ட்விஸ்ட் ஆகி போச்சு. அதாவது உண்மையாகவே நிறையா இன்ச் லாஸ் நடந்திருக்கு. அதே மாதிரி வெயிட் லாஸும் கொஞ்சம் நடந்திருக்கு. வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா இதில் குறையலனாலும் பாடி வந்து பார்த்தீங்கன்னா அது ஃபிட்டாக இருக்க நமக்கே தெரியுது. எஸ், ஆமாம். ஸோ இப்போ வந்து Q&A. ஆமாம், இந்த வார Q&Aல என்னென்ன கேள்விகள்? ஆனால் இந்த வாட்டி Q&A பெருசாக இன்ட்ரெஸ்டிங்காக வரல. நான் சொன்னல, எனக்கு வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக கொஷின் கேளுங்க. எல்லாருமே எங்களை வந்து புகழ்ந்து பாராட்டி நம்ம ஊர் நம்ம அக்கா அப்படின்னு தான் போயிட்டு இருந்தீங்க. ஸோ அதே தான் எனக்கு வந்து கிட்டத்தட்ட 50 கமெண்ட் அதே மாதிரி தான் வந்துருந்துச்சு. ஸோ எனக்கு கொஸ்டினாக பார்க்கும்போது சூப்பரான நல்ல கான்ட்ரவர்சியாக இருக்குது இந்த கொஸ்டின். இதுக்குலாம் ஆன்சர் பண்ண அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எதுவுமே வரல. அதனால போட்டீங்க ஓட்டு யாருக்கு போட்டீங்க? அது என்னுடைய உரிமைங்க, நான் எப்படிங்க சொல்ல முடியும் அந்த வீடியோல? கான்ட்ரவர்சியாக கேள்வி கேட்டால் சொல்ல வேண்டிய அதான் திடீர்னு சொல்லிடுவேன்னு பார்த்து அது என் உரிமை, என் உரிமை. அதை நான் எப்படி போட முடியும், சொல்ல முடியும்? சொல்லக்கூடாது. அதாவது நான் இவருக்கு தான் போட்டேன்றதை சொல்லக்கூடாது. சட்டப்படியும் இப்படி போட்டிருப்பேன், இப்படி போட்டிருப்பேன், இப்படி போட்டிருப்பேன், இப்படி போட்டிருப்பேன், எப்படிலாம் நான் போட்டிருப்பேன். விரல வச்சு ஆஃபீஸில் வரும், வீடியோ வச்சு காதல் வரும். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா அதான் கொஸ்டின்ஸ் வந்து சரியா இல்லாத காரணத்தினால் இன்றைக்கு Q&A வந்து எல்லாருமே கேட்ட ஒரு கேள்வி, உங்களுடைய டயட் என்ன சொல்லுங்க, வாட்ஸ் யுவர் டயட் பிளான் அப்படின்னு நிறைய பேர் கேட்டாங்க. மேஜர் கொஸ்டின் இன்னைக்கு என்னன்னா ஒரே ஒரு கேள்வி, டயட் பிளான், டயட் ஃபுட் சார்ட் கொடுங்க, டயட் பிளானை பற்றி சொல்லுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இன்றைக்கி நம்ம பேச போகிறது வந்து டயட் பிளானை பற்றி பேச போகிறோம். எஸ், அதே மாதிரி உங்களுக்கு வந்து எதுவுமே எனக்கு டயட்டை பற்றி தெரியல, எப்படி ஆரம்பிக்கன்னு தெரியலனா கவலைப்படாதீங்க. நான் இந்த வீடியோட சைடில் உங்களுக்கு வந்து அழகாக ஒரு நல்ல இந்த டேபிள் ஃபார்மேட்டில் போடுறோம். முடிஞ்சால் யூடியூப்பில் பிடிஎஃப்பும் நாங்கள் அட்டாச் பண்ணுறோம். யூடியூப்பில் பிடிஎஃப் அட்டாச் பண்ண கொஞ்சம் கஷ்டம் தான், நாங்கள் ட்ரை பண்ணுறோம். இல்லைன்னா நான் என்ன தெரியுமா பண்ணுறேன், எங்களோட வாட்ஸ்அப் சேனல் வந்து ஜாயின் பண்ணேன், அதில் நான் உங்களுக்கு பிடிஎஃப் அனுப்பிச்சி விட்றேன். என்னம்மா? ஆமாம், எங்களோட கம்யூனிட்டியில் வந்து ஜாயின் பண்ணிவிட்டு நீங்கள் எல்லாருமே ஜாயின் பண்ணிவிட்டு கமெண்ட் போடுங்க, நான் அதுலேருந்து உங்களுக்கு வந்து பிடிஎஃப் அனுப்பிச்சிடுறேன். ரொம்ப நாள் அந்த யூடியூப் வாட்ஸ்அப் சேனல் உங்கள் பாண்டியமான வாட்ஸ்அப் கம்யூனிட்டி ஒன்று கிரியேட் பண்ணி அதை வந்து யூஸ் பண்ணாமே வச்சு. ஆமாம், அதனால் நீங்கள் நம்ம இதுமாரி அதை வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். அதில் வந்து நம்ம ரெகுலராக வந்து சில ஆமாம், நீங்கள் இப்போவே நான் சொல்லிடுறேன், நான் வீடியோலேயே சொல்லிடுறேன், நீங்கள் வந்து கம்யூனிட்டி ஜாயின் பண்ணால் தான் நான் வந்து உங்களுக்கு அதில் பிடிஎஃப் அனுப்ப முடியும், இல்லைன்னா அனுப்ப முடியாது. ஈஸியாக நீங்கள் வந்து இது பண்ணிக்கலாம், அக்சஸ் பண்ணிக்கலாம். ஆமாம், இப்போ நான் எதுக்கு வீடியோவில் சைடில் டேபிள் போடணும், நான் ஸ்ட்ரைட்டாக வாயிலே சொல்கிறேன், நீங்கள் கம்யூனிட்டி எல்லாம் வந்து ஜாயின் பண்ணுங்கள். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா டயட் ஃபுட் அப்படின்றது என்ன விஷயம் அப்படின்னா, வாட் இஸ் டயட் சார்? பேசிக்கலி டயட்னா என்னன்னா, அதாவது சாப்பிடாம இருக்கிறது பேர் டயட் கிடையாது. அதான் டயட். ப்ராப்பராக சாப்பிட்றதுக்கு பேர் தான் டயட். அதாவது நம்ம உடம்புக்கு பேலன்ஸ்டான உணவு என்ன வேணுமோ அதை சமச்சீராக எடுத்துக்கொள்வது. ஏதாவது சமைச்சிக்கிறாரு சமச்சீர், ஏதாவது ஒன்று எக்ஸ்ட்ரா போச்சுனாலே அது வந்து பார்த்தீங்கன்னா இம்பேலன்ஸ்ட் ஆயிடும். சூப்பர். இப்போ பேலன்ஸ்டாக சமச்சீராக இல்லை சேமாக, அதாவது கார்போஹைட்ரேட் நம்ம உடம்பு இவ்வளோ வேணா அவ்வளோ வேணும், ப்ரோட்டீன் இவ்வளோ வேணா வேணும், கொலஸ்ட்ராலுமே இவ்வளோ வேணா வேணும், குட் கொலஸ்ட்ரால் இவ்வளோ வேணும் அப்படின்ற மாதிரி. ஸோ சொன்ன மாதிரி அந்த சமச்சீராக சாப்பிட்றது தான் டயட். சமச்சீர், அதாவது இப்போ ஆமாம், அது அப்படி தான் டயட். காலைல எழுந்ததுலேருந்து நம்ம சொல்ல போகிறோம். அதுக்கு விட முக்கியமாக இன்னொரு விஷயம் என்னன்னா கேலரிஸ்னால் என்னன்னா நம்மளுடைய உடம்புக்கு தேவையான எவ்வளோ சாப்பாட்டு அளவு தேவை அப்படின்றது இருக்கும். நான் அது வந்து எவ்வளோ கேலரிஸ் தேவைப்படுதுன்னா 2000 2500 கேலரிஸ்குள்ளே தான் நம்ம சாப்பிடணும். ஸோ இப்போ ஒரு கேரட் எடுத்தோம்னு வச்சுக்கோங்களேன், அந்த கேரட்டில் எவ்வளோ தெரியுமா கேலரிஸ்? அதாவது அது என்னம்மா ப்ரோட்டீன் எல்லாமே சேர்ந்தது தானே கேலரிஸ்.
சத்து. சத்து கரெக்ட். எனக்கு இங்கிலீஷ் தான் ஃப்ளோவில் வரும், அவருக்கு தமிழ் கரெக்டாக வந்துடும். ஸோ இப்போ ஒரு கேரட் எடுத்தோன்னு வச்சுக்கோங்களேன், அதில் வந்து 25 20 கேலரிஸ் அப்படி இருக்கும். ஸோ அதனால நம்ம இதுக்கப்புறம் டயட் ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு ஃபுட்டையும் நம்ம எவ்வளோ கேலரிஸ் இருக்குன்னு செக் பண்ணி பார்த்து லைட்டாக சாப்பிட்டுக்கோங்க. அவ்வளோதான் பண்ண தேவையில்லை. அதாவது இவ்வளோ நாள் நான் இப்படி அள்ளி திருடுனேன், இப்போ கொஞ்சம் குறைச்சி திருந்தேன் அப்படின்றது மைண்டில் இருந்தாலே போதும். அதாவது அதெல்லாம் கணக்கு பண்ணி அளவெடுத்து அதெல்லாம் வேணாம். நம்ம ஸ்டார்டிங் எடுத்தவே அந்த மாதிரி பண்ணோம்னா செட் ஆகாது. அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரெஷர் அதுவே கிரியேட் ஆயிரும். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல நம்ம இப்படி இவ்வளோ திண்டோமா இல்லை இப்போ நம்ம அவ்வளோ குறைச்சிருக்கோம்ப்பா அப்படின்ற மாதிரி இருந்தால் போதும். நீங்கள் மேட்ருக்குள்ள வாங்க, என்னென்ன சாப்பிட்ணுன்னு. நீங்கள் தானே ஃப்ளோ ஸ்டார்ட் பண்ணீங்க, சொல்லுங்க. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ காலையில் எழுந்ததுலேருந்து நம்ம ஒரு விஷயம் சொல்ல போகிறோம். இல்லை முதல் நாள் ராத்திரிலேருந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இப்போ இந்த வீடியோ பார்த்தாவே நைட் என்ன பண்ணிடுங்க, 5 பாதாமை வந்து இதில் ஊற வச்சுருங்க. ஆமாம், பாதாம் ஊற வைங்க. அப்படி இல்லைன்னா வால்நட் இருந்தால் வால்நட் ஊற வைங்க. இது ரெண்டுமே இல்லைப்பா, இது ரெண்டும் கொஞ்சம் காஸ்ட்லியான ஐட்டமாக இருக்குப்பா அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா வேர்க்கடலை இருக்குல்ல, அதோட நீங்கள் தண்ணியில் ஊற வைக்கலாம். தண்ணியில் ஊற வச்சு நம்ம சாப்பிட்லாம். இப்போ இந்த 3 நம்ம அப்புறம் சுண்டல் பயிரையும் தண்ணியில் நீங்கள் ஊற வச்சுக்கலாம். இந்த 4 ஐட்டம், இந்த 4 ஐட்டத்தில் நீங்கள் எதுனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை நான் ஒரு 1 வீக் ஃபுல்லாக எனக்கு பாதாம் சாப்பிட ஒரு மாதிரி இருக்குது, 1 வீக் ஃபுல்லாக வால்நட் சாப்பிட எனக்கு ஒரு மாதிரி இருக்குது, நான் ஒரு நாள் வால்நட்டு, ஒரு நாள் பாதாமோ, ஒரு நாள் சுண்டல் அப்படி எடுத்துக்கிறேன்னா நீங்கள் எடுத்துக்கலாம். ஓகேவா? இதை வந்து பார்த்தீங்கன்னா நைட் நம்ம ஊற வைக்க போகிறோம். சுண்டல் வந்து பார்த்தீங்கன்னா 2 கைப்பிடி ஊற வைக்க போகிறீங்க. அதே மாதிரி வேர்க்கடலை 2 கைப்பிடி ஊற வைக்க போகிறீங்க. பாதாம் வந்து 5 பாதாம் ஊற வைக்க போகிறீங்க. வால்நட்டாக இருந்தால் 4 வால்நட் ஊற வைக்க போகிறீங்க. இதுதான் மேட்ரு. காலையில் நம்ம எந்திரிக்கிறோம், ஃப்ரெஷ்ஷாக எந்திரிக்கிறோம், இன்னிலேருந்து நம்ம டயட் ஆரம்பிக்கிறோம்டா அப்படின்னு ஒரு தன்னம்பிக்கையோட எந்திரிக்கிறோம். ஆமாம். ஸோ எந்திரிச்ச உடனே என்ன பண்ணுறீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து நல்ல வாயை கொப்பளிச்சுட்டு ஒரு சொம்பு அளவுக்கு தண்ணி எம்டியாக ஸ்டொமக்கில் குடிங்க. அதெல்லாம் நாங்கள் பண்ணிடுவோம். வாய் கொப்பளிக்கிறது, பல்லு விளக்குறது, பாத்ரூம் போகிறது, இதெல்லாம் நாங்கள் பார்த்துக்குவோம். நீங்கள் மேட்ருக்குள்ளே வாங்க. தண்ணி ஃபஸ்ட்டு எம்டி ஸ்டமக்கில் குடிச்சிட்டு, இப்போ நீங்கள் மார்னிங் எந்திரிச்சு வாக்கிங் கிளம்புறீங்க, ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு க்ரீன் டீ, அதுக்கப்புறம் இந்த 5 பாதாம் மாமா சொன்னாலும் நட்ஸ் ஊற வச்சிங்களே அதை சாப்பிட்டுட்டு அதோட டெய்லி வந்து ஒரு 3 பேரிச்சம்பழம் சாப்பிடுங்க. அது பேசிக்காகவே அயன் கண்டென்ட் ரொம்ப நல்லது, பெண்களுக்கும் ரொம்ப 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 நல்லது. ஸோ அதனால நட்ஸு, பேரிச்சம்பழம், ஒரு க்ரீன் டீயை சாப்பிட்டுட்டு செம்மையாக வாக்கிங் ஒர்க் அவுட் ஸ்டார்ட் பண்ணுறோம். இதை சாப்பிட்டுட்டு நம்ம யூடியூப் சேனலில் உங்கள் பாண்டியம் ஓப்பன் பண்ணிடுங்க. டெய்லி நம்ம ஒரு 10:30க்கு வந்து நம்ம வீடியோ போட ஆரம்பிச்சிருவோம். ஆமாம். நீங்கள் என்ன பண்ணலாம், முதல் நாள் வீடியோ இன்றைக்கி நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். இப்படி ஃபாலோ பண்ணி நீங்கள் என்ன பண்ணலாம், வார்ம் அப் ஒர்க் அவுட் டே 1லேயும் நம்ம சொல்லியிருப்போம், டே 2லேயும் இருக்கும். வார்ம் அப் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் அன்னைக்கு ஒர்க் அவுட்டை வந்து பார்த்தீங்கன்னா பார்த்து நீங்கள் செய்ய ஆரம்பிச்சிருங்க. இப்போ ஒர்க் அவுட் முடிச்சது ரிட்டர்ன் வந்ததுக்கப்புறம் பிரேக்ஃபாஸ்ட் பேரே கிட்ட உங்களுக்கு என்ன தோணுது, எப்போவுமே நமக்கு நைட்டு ஃபுல்லாக எம்டி ஸ்டமக்கில் இருப்போல, அதை பிரேக் பண்ணி சாப்பிட்றதுனால தான் அது பேர் பிரேக்ஃபாஸ்ட். நிறைய பேர் அந்த பிரேக்ஃபாஸ்ட்டே பிரேக் பண்ணிடுறீங்க, காலைல சாப்பிடாம விடுறதுனால தான் நிறைய வந்து நம்ம வெயிட் போடுறதுக்கான காரணமாக இருக்கும். நிறைய தெளிவாக நீங்கள் சொல்லவில்லை. இரவு முழுவதும் நம்ம ஃபாஸ்டிங் இருக்கும். அதாவது நம்ம நீண்ட நேரமாக சாப்பிடாமல் இருக்கும். அந்த சாப்பிடாமல் இருக்க ஃபாஸ்டிங்கை பிரேக் பண்ணுறது தான் பிரேக்ஃபாஸ்ட். சார் வெரி குட் சார். நான் சிம்பிளாக சொன்னேன். இல்லை, நாங்கள் தெளிவுரை சொல்லுவீங்க. ஸோ அதனால் வந்து பிரேக்ஃபாஸ்ட் என்ன சாப்பிட்றோன்னா, இப்போ நான் வந்து 7 நாளுக்குமே டிஃப்ரெண்ட் பிரேக்ஃபாஸ்ட் எடுத்து வச்சுருக்கேன். நான் அது உங்களுக்கு பிடிஎஃபாக போடுறேன். ஸோ இப்போ நான் ஒரு நாள் மட்டும் உங்களுக்கு சொல்கிறேன், ஓகேங்களா? கரெக்டாக 7 நாளுக்குமே 7 நாளுக்குமே சொல்லிடவா? ஓகே. ஃபஸ்ட்டு மண்டே என்ன சாப்பிட்றீங்கன்னா ஓட்ஸ் சும்மா இவ்வளோ எடுத்துக்கோங்க. உங்கள் கையளவில் இவ்வளோ ஓட்ஸ் எடுத்துகிட்டு அதை நீங்கள் காய்ச்சிட்டு உங்களுக்கு டேஸ்ட்டுக்கு வேணும் அப்படின்னா ஹனி இல்லை நாட்டு சக்கரை ஆப்ஷனல். முடிஞ்ச அளவுக்கு சுகர் இல்லாமல் போகிறது நல்லது. ஆனால் என்னால் சுகர் இல்லாமல் அப்படி பெருசாக இருக்கணும்னால நான் என்ன பண்ணுவேன், நாட்டு சக்கரையும் இல்லை ஹனி லைட்டாக தான் ஊற்றிப்பேன். அதுக்கப்புறம் 3 முட்டையை அவிங்க, அதில் 2 முட்டை மஞ்சக்கரு இல்லாமல் சாப்பிட்ணும், 1 முட்டை கம்பல்சரி மஞ்சக்கருவோட சாப்பிட்ணும். ஓகேங்களா? இதுதான் பிரேக்ஃபாஸ்ட். அவ்வளோதான். இதோட கொஞ்சம் ஃப்ரூட்ஸ் ஏதாவது ஆட் பண்ணிக்கோங்க. வாட்டர் மெலானோ இல்லை பப்பாயாவோ இல்லை பைனாப்பிளோ, இது 3மே வெயிட் லாஸ்க்கு அவ்வளோ சூப்பரான ஃப்ரூட்ஸு. ஸோ இதில் தான் ஒரு ஃப்ரூட் ஆட் பண்ணிக்கோங்க. இதுதான் பிரேக்ஃபாஸ்ட். இது டே 1. டே 2 என்ன பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நம்ம ஊருக்கு வரும், 2 இட்லி ஒரு சாம்பார் சொல்லுவோம். நீங்கள் எப்படி அழகாக சொல்லலாம். ஃப்ரூட்ஸ்ன்றது ஒரு காமன். அதாவது நீங்கள் இந்த 7 நாள்லையுமே இந்தந்த ஃப்ரூட்ஸ் வந்து நீங்கள் ஷேர் பண்ணி சாப்பிட்டுக்கோங்க. மெயின் கோர்ஸ் இப்போ ஓட்ஸ் இன்னைக்கு ஒரு நாள் சாப்பிட்றோம், அடுத்த நாள் 2 இட்லி சாப்பிட்றோம், அடுத்த நாள் தோசை சாப்பிட்றோம். அப்புறம் ப்ரோட்டீன் ஒரு ஐட்டம் எடுத்துக்கணும். ப்ரோட்டீன் ஐட்டம் காலையில் மஸ்ட்டு அப்படின்றனால காலைல ப்ரோட்டீன் எதுலேருந்து எடுத்துக்கலாம், நம்ம வந்து எக்குலேருந்து எடுத்துக்கலாம். ஸோ அப்போ எக்கு வந்து நீங்கள் சேர்த்துக்கோங்க. எக்குன்றது 7 நாளுமே நமக்கு தேவையானது. இல்லை நான் வந்து ஒரு வெஜிடேரியன் பர்சன் அப்படின்னாலும் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பன்னீர் சாப்பிட்லாம். பன்னீர் இல்லைனாலும் இது சோயா சங்க்ஸ், அதாவது வந்து பார்த்தீங்கன்னா மீல் மேக்கர் நம்ம சாப்பிடலாம் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும், ஈஸியாக புரியும். இப்போ இது எடிட்டில் போயிடும். இல்லை வரும், அதெல்லாம் எல்லாமே வரும், எடிட்டில் தானே போகும்.
சொல்லுங்க. ஸோ அதான் மாமா சொன்னார்லங்க, நான்வெஜ்ஜாக இருந்தால் நீங்கள் வந்து எக்கு சாப்பிட்லாம், வெஜ்ஜாக இருந்தீங்கன்னா பன்னீர் சோயா சாப்பிட்லாம். ஃபஸ்ட்டு டே மண்டே வந்து நீங்கள் ஓட்ஸ் எடுத்துக்கோங்க. செகண்ட் டியூஸ்டே வந்து ரெண்டு இட்லி தான் குவான்டிட்டி. டே 1 டே 2 நீங்கள் விட்டுருங்க. அது நாங்கள் என்னைக்கு டே நாங்கள் பார்த்துக்கோம். நீங்கள் பார்த்துக்கிறீங்களா? சரிங்க, ஓட்ஸ் சாப்பிட்லாம். மெயின் கோர்ஸ் ஓட்ஸ் சாப்பிட்லாம். அதுக்கப்புறம் 2 இட்லி சாம்பார் சாப்பிட்லாம். அதுக்கப்புறம் வெஜிடபிள் உப்புமா அந்த மாதிரி சாப்பிடுங்க, ஓகேங்களா? அதுக்கப்புறம் திருப்பி வந்து ஓட்ஸ் சாப்பிட்றவங்க சாப்பிட்லாம், இல்லை வந்து வேற எதுவும் சாப்பிட்லாம். எனக்கு அப்படிதாங்க நான் ஸ்கெட்யூல் போட்டிருக்கேன். நானே சொல்லியிருப்பேன் நீட்டா. சொல்லுங்க. மெயின் கோர்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா இதுலயே 10 நிமிஷம் போயிடுச்சுன்னா அவன் பாவ வீடியோ பார்க்குறோம் கதறிடுவாங்க. எனக்கு ஒரு நாளைக்கு 2 GB தாங்க நெட்டே தராங்க, அதை நீங்களே இப்படி காலி பண்ணிட்டீங்கன்னு. இங்க பாரு, இப்ப மெயின் கோர்ஸ் வந்து இப்ப நான் சொல்றேன், சொல்லுங்க கவனி கேளு. ஓட்ஸ் மெயின் கோர்ஸ் எல்லாம் எடுத்துக்கலாம். எடிட்ல தான போமாமா வரும் இல்ல மாமா, அதெல்லாம் எடிட்ல நல்லா இருக்கும். இதான் இந்த மாதிரி ஃபன்னியா பேசினா நல்லா இருக்கும். நம்ம வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டா எடிட் பண்ணி தான் நம்ம வியூஸ் கம்மியாகி போச்சு. நம்ம ஜாலி கப்பல்ஸ்ன்றது இப்படி எடிட்லாம் விட்டு கட் பண்ணாம போட்டா தான் நல்லா இருக்கும். இப்போ போடுங்க. அதாவது சொல்லுங்க, இன்னும் மார்னிங் பிரேக்ஃபாஸ்டே முடியல, இன்னும் லஞ்ச் இருக்கு, டின்னர் இருக்கு, இதெல்லாம் நம்ம விட்டுஞ்சிருமோ? ஓ மை காட், அதுக்குள்ள ஃபோனும் இருக்கு. ஹலோ, இங்க இருங்க, அம்மா நம்பர்ல இருந்து நட்சத்திரன் கால் பண்ணி பேசுறாரு. நட்சத்திரன் கட் பண்ணிட்டா. அவனுக்கு இந்த 2 பட்டன் நமக்கு தெரியும். அதே மாதிரி ஒரு அம்மாச்சி போல லாக் இல்லையா? பிரேக்ஃபாஸ்ட்டை முடிப்போம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஓட்ஸ். ஒரு நாள் நம்ம ஓட்ஸ் சாப்பிட்றோம். அந்த ஓட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பாலில் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்லாம். ஓட்ஸ் வந்து தனியாக வேக வச்சுட்டு அதை எடுத்து மோரில் கலந்து சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும். அது வந்து பார்த்தீங்கன்னா கூழ் மாதிரி இருக்கும் நமக்கு, அந்த டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். ஏன்னா என்னால் ஓட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஜீனி போடாமல் சாப்பிட முடியல. நான் இதனால் வந்து என்ன பண்ணுறதுன்னும் போது இந்த மோரில் கலந்து சாப்பிட போகிறோம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 2 இட்லி சாப்பிட போகிறோம். ஓகே இல்லை மாமா, நீங்கள் சொன்னது யோசிச்சு எடிட் பண்ணாமல் இப்படி போட்டா. அதான் 2வது இட்லி, அதாவது 2 இட்லி தான் சாப்பிட போகிறோம். இட்லிக்கு கம்பல்சரி வந்து சாம்பார் தான் சைட் டிஷ்ஷாக வச்சுக்கிறோம். சாம்பாரில் இருக்க பருப்பு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ப்ரோட்டீன் ஹை லெவல். அது மட்டும் இல்லாமல் சாம்பார் தான் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து ஒரு பிக்கஸ்ட்டு ஒரு டயட்டிஷியனுக்கு தேவையான ஒரு உணவு. ஏன்னா அதில் வந்து இருக்கிற காய்கறிகளில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ முருங்கைக்காய் போடுறோம், முருங்கைக்காலேருந்து அயன் கிடைக்கும். இது அதில் இருக்கக்கூடிய கத்திரிக்காயிலேருந்து வந்து பார்த்திங்கன்னா ஹைட்ரேஷன் கிடைக்கும். இந்த மாதிரி ஒவ்வொன்றும் அதில் இருக்க பருப்பு நல்லா ப்ரோட்டீன் கிடைக்கும். அது வந்து ரொம்ப முக்கியமானது. அடுத்து வந்து மெயின் கோர்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ராகி தோசை சாப்பிட போகிறோம். அதாவது ராகி இருக்குல்ல, எந்த அளவுக்கு ராகி எடுத்துக்கிறோமோ அந்த அளவுக்கு ரொம்ப நல்லது. அது வந்து பார்த்திங்கன்னா திணை, சாமை, வரகு, இது 3 வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது உடம்புக்கு. இந்த 3 ஐட்டத்துலேயும் நீங்கள் வந்து தோசை, கூழ், களி, இது நம்ம எது வேணாலும் நம்ம ரெடி பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா மிச்ச டிஷ்ஷாக வந்துருச்சு. தென் இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம், இது உப்புமா, வெஜ் உப்புமா. அதாவது நிறைய காய்கறிகளை வெட்டி போட்டு வெஜிடபிள் உப்புமா பண்ண போகிறோம். இல்லை இன்றைக்கி நான் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மெயின் கோர்ஸே நான் எடுக்காமல் ஃபுல் அண்ட் ஃபுல் வெஜிடபிள்ஸ் தான் யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னா மொத்தமாக வெஜிடபிள்ஸை வெட்டி போட்டு அதை வேக வச்சு அதை வந்து மெயின் கோர்ஸாக எடுத்து வச்சுக்கணும். முடிஞ்சா இப்போ மெயின் கோர்ஸ் ஐட்டம் உங்களுக்கு வந்து 7 நாளைக்கு தேவையானது 5 தான் வந்துருக்கு. அதில் தான் ராகியில் வந்து பார்த்தீங்கன்னா களி சொல்லியிருக்கேன், கூழ் சொல்லியிருக்கேன், தோசை சொல்லியிருக்கேன். நீங்கள் அப்படி வந்துட்டீங்களா? அதிலே 3 வந்துருதுல, என்னம்மா நாங்களாம் இது. ஆமாம், இல்லைன்னா நீங்கள் ஒரு நாள் வெறும் எக் ஒயிட்ஸாக மட்டுமே எடுத்துக்கலாம். ஸோ இது ஒரு விஷயமா. இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இல்லை நான் இன்றைக்கி ஒரு நாள் வந்து பார்த்தீங்கன்னா ஜூஸ் போயிடுறேன் அப்படின்னா நீங்கள் வந்து ஜூஸ் எடுத்துக்கலாம் வித்தவுட் சுகரில். அதே மாதிரி மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா மாப்பழம், வாழை கட் பண்ணிவிட்டு மற்ற இதில் வந்து எடுத்துக்கலாம். இதில் அதே மாதிரி இது சப்போட்டா பழம் வந்து குறைச்சிக்கலாம், ஏன்னா அதில் ஹை சுகரு. இதை விட்டுட்டு நீங்கள் மற்றது ஜூஸ் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? நான் எடுத்து வச்சதெல்லாம் நீங்கள் இப்போவே சொல்லிட்டீங்கன்னா அப்புறம் நான் என்னங்க சொல்லுவேன். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டை முடிச்சிடறேன். இப்போ வந்து மெயின் கோர்ஸ் முடிஞ்சிச்சு. இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கம்பல்சரி ப்ரோட்டீன் எடுத்தாலும். ப்ரோட்டீன் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான், எக்கு, பன்னீர்னா சோயா சங்க்ஸ். ஆமாம், முடிஞ்சா இது வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் ஓவர். நைட் கத்தம். அடுத்து பார்த்தீங்கன்னா 11 o'clock வந்து கம்பல்சரி பசிக்கலனாலும் நீங்கள் எதாவது சாப்பிடணும். ஏன்னா நம்ம டயட் ஸ்கெட்யூல் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சதுனால எனி ஃப்ரூட்ஸ், ஆப்பிள், கோவா, பைனாப்பிள், பப்பாயான்னு என்ன ஃப்ரூட்ஸ் இருக்கோ நீங்கள் சாப்பிடலாம். ஓகேங்களா? காலத்துக்கு ஏற்ற மாதிரி தர்பூசணி தான் கிடைக்குன்னா தர்பூசணி சாப்பிடலாம், ரொம்ப ரொம்ப நல்லது, ஹைட்ரேஷன் உள்ள ஒரு ஃபுட். ஆமாம், அது சாப்பிடும்போதே பழங்களோட சேர்த்து ஏதாவது ஒரு ட்ரிங்க், அது வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று இளநீ குடிக்கிறதா குடிக்கலாம், இல்லை வந்து பார்த்தீங்கன்னா மோர் குடிக்கலாம், இல்லை நான் தண்ணி மட்டுமே குடிச்சுக்கிறேன்னா தண்ணி குடிக்கலாம். அதாவது தண்ணியில் என்ன பண்ணுங்க, சப்ஜா சீட் போட்டுக்கோங்க, அது நல்ல வெயிட் லாஸ். ஒரு நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா 3 to 4 லிட்டர் தண்ணி குடிக்கணும். அதனால் நீங்கள் வந்து கால்குலேட் பண்ணிக்கோங்க. அந்த தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா ஜூஸாகவும் இருக்கலாம், பிளெயின் வாட்டராகவும் இருக்கலாம், என்ன வேணா இருக்கலாம். நமக்கு தேவை லிக்விட் வந்து பார்த்தீங்கன்னா 4 liters, 3 to 4 liters நம்ம உடம்புக்கு வேணும்.
சூப்பர். இது முடிச்சிட்டோமா? இதுக்கப்புறம் லஞ்ச் வந்து எப்பயுமே பார்த்தீங்கன்னா கம்பல்சரி ரைஸ் எடுத்துக்கணும். நிறைய பேர் வந்து டயட்டில் ரொம்ப ஸ்ட்ரிக்ட் ஆகிட்டு இருக்காங்க, நான் ரைஸ் சாப்பிட மாட்டேன், நோ கீட்டோ அப்படின்னுவாங்க. நம்ம பாடியில் நம்ம ப்ராப்பர் சவுத் இந்தியன் பாடி, அதனால் நீங்கள் எப்பயுமே கார்போஹைட்ரேட்ஸ் தேவைப்படக்கூடியது. அண்ட் வந்து அது நீங்கள் வந்து ரொம்ப இவ்வளோ சாப்பிட வேணாம், கொஞ்சம் 100 கிராம்ஸ் இவ்வளோ அளவு நீங்கள் எப்பயுமே ரைஸ் மேண்டேட்டரி எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ முதல் நாள் வந்து நீங்கள் என்ன பண்ண போறீங்கன்னா சாம்பார் பீன்ஸ் பொரியல் சாப்பிட போறீங்க. ரெண்டாவது நாள் அடுத்தது என்ன பண்ண போறீங்கன்னா சிக்கன் கறி குக்கும்பர் சாலட். நம்ம வெள்ளரிக்காய் சாலட் இருப்போம், சும்மா கட் பண்ணி ஒரு பெப்பரு மஞ்சத்தூள் பாருங்க, பெப்பரும் உப்பு போட்டு சிக்கன் கறி சாப்பிடலாம். இல்லை மூணாவது நாள் வந்து ரசம் அண்ட் வந்து கேரட் பொரியல் எடுத்துக்கோங்க. எக்கு ஒயிட் மட்டும், முட்டையோட வெள்ளைக்கரு மட்டும் வெள்ளை மட்டும் சாப்பிடுங்க. அதுக்கப்புறம் வந்து நாலாவது நாள் என்னென்னா மீன் குழம்பு, ஏதாவது ஒரு பீன்ஸ் பொரியல். ஏன் நான் வந்து எல்லாத்துலேயுமே வெஜிடபிள் சேர்க்குறேன்னா கம்பல்சரி நம்மளோட லஞ்சில் என்ன நம்ம நான்வெஜ் சாப்பிட்டாலும் வெஜிடபிள் மேண்டேட்ரி, ஓகேங்களா? அதனால தான் எல்லாத்துலேயுமே வெஜிடபிள் இருக்குது. அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சிக்கன் கறி, ஏதாவது பீன்ஸோ கேரட்டோ இல்லை முட்டைகோஸோ ஏதாவது ஒரு பொரியல் சேர்த்துக்கோங்க. அண்ட் 6th டே என்னன்னு பார்த்தீங்கன்னா ரசம், கேபேஜ் பொரியல், முட்டைகோஸ் பொரியல், இது எடுத்துக்கோங்க. சொல்றதெல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கு. ரசம் சிக்கன் கறி ரெண்டு தடவை வருது. வருதுல என்ன வருதுல சொன்னாடி நீட்டா சொல்லணும், நீங்க புரிய மாட்டேங்குது. ஓகே, மதிய லஞ்ச் எப்படி எடுத்துக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கார்ப்ஸ் கம்பல்சரி நமக்கு முக்கியம். அதாவது சோறு சாப்பிடக்கூடாதுன்னு நம்ம நினைக்கிறோம். தனியா முடிச்சுட்டு போங்க வீடியோ, நான் பாட்டு கிளம்பி போறேன். உட்காரு. இப்போ கார்போஹைட்ரேட் ரைஸ் எவ்வளோனா 100 கிராம்ஸ்லேருந்து 150 கிராம்ஸ் அளவு எடுத்துக்கிறோம். ஒரு சின்ன பவுல் எடுத்துக்கோங்க. உங்களுக்கே தெரியும் இந்த பவுல் வந்து இவ்வளோதான்னு. அந்த பவுலில் மட்டும் ரைஸ் எடுத்துக்கோங்க. இதுதான் வந்து மதிய சாப்பாடுக்கிற மேஜர் குவான்டிட்டி. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு நம்ம வந்து சாம்பார், ரசம், சிக்கன் கறி, ஃபிஷ் கறி, வெஜ்ஜில் இருக்கவங்க வந்து பார்த்திங்கன்னா பயிறு குழம்பு, தட்டாம்பயிறு குழம்பு, எனி குழம்பு நம்ம எடுத்துக்க போகிறோம். ஏன்னா குழம்புனால நமக்கு ஒன்றும் ஹை கலோரிஸ் ஏற போகிறது கிடையாது. இப்போ என்னென்னா குழம்பு வந்து நம்ம எடுத்துக்க போகிறோம். முடிஞ்சா இப்போ வந்து பார்த்திங்கன்னா தொட்டுக்கிறதுக்கு நம்ம என்ன வைக்கிறோம் அப்படின்னு தான் மேட்ரு. இப்போ கம்பல்சரி வந்து 2 வகையான காய் இருக்கணும். ஒரு காய் வந்து அயன் ரிலேட்டடாகவும், இன்னொரு காய் வந்து பார்த்திங்கன்னா விட்டமின்ஸ் அண்ட் ப்ரோட்டீன்ஸ் இருக்கிற மாதிரி காய் வேணும். எப்படி ஸ்கிரிப்டை 2 நாளைக்கு முன்னாடி ப்ரிப்பேர் பண்ணிட்டீங்களா? இல்லை கேட்குறேன். டெய்லி அனுபவிச்சுட்டு இருக்கீங்க, அதை நான் சொல்ல மாட்டேன்னா. இல்லை எனக்கு புரியல. இப்போ வந்து அயன் உள்ள காய்கறிகளில் நம்ம என்ன பண்ண போகிறோம், முருங்கை கீரை வகைகள் எதுனாலும் சரி, முருங்கைக்காயில் சரி. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் வந்து அயன் உள்ள காய்கறிகள். ஆமாம். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த விட்டமின் அண்ட் ப்ரோட்டீன்ஸ் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா பேசிக்காக நம்ம டிடாக்ஸ் வேணும் உடம்புக்கு. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா உடம்புலேருந்து கழிவுகள் நீக்கணும் அப்படின்னாலே நம்ம வந்து என்னத்தை அதிகமாக எடுத்துக்கலாம், பீட்ரூட் கேரட் வந்து அதிகமாக எடுத்துக்கலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா விட்டமின்ஸ் அதிகம், அது மாதிரிலாம் பாடி டிடாக்ஸ் பண்ணும். இப்போ என்னென்னா இதோட சேர்த்து ஃபைபர் நமக்கு ஹை லெவலில் வேணும் அப்படின்னா நம்ம வந்து முட்டைக்கோஸ் வந்து அதிகமாக எடுத்துக்கலாம். ஸோ முட்டைக்கோஸ் சாப்பிட்றதுனால நமக்கு என்னென்னா பசித்தன்மையை அடக்கும். ஏன் கூட தான் நான் பங்கு இருந்தேன், இதெல்லாம் எப்போ பங்கு நீ ப்ரிப்பேர் பண்ண நாலேஜ். ஸோ பசி எடுக்கிறத வந்து குறைக்கும் முட்டைக்கோஸ் சாப்பிட்றதுனால. இப்போ என்னென்னா இந்த பொரியல், இப்போ இந்த 2 பொரியல் வச்சுக்கிட்டோமா, ஓகே. இப்போ இதோட சேர்த்து நம்ம என்ன பண்ணலான்னா இது வேணும், ப்ரோட்டீன்ஸ் வேணும். ப்ரோட்டீன்ஸ்னால் என்ன பண்ணுறோம், சிக்கன், ஃபிஷ்ஷு, எக்கு, இது வந்து நான்வெஜ் சாப்பிட்றவங்களுக்கு. ஸோ அஸ்யூஷன் நான் சொன்ன மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பன்னீர், சோயா சங்க்ஸு, இதை தவிர்த்து வந்து பார்த்தீங்கன்னா அவிச்ச சுண்டல், அவிச்ச பயிர் வகைகள், அதாவது எனி பயிர் வகைகள், அவிச்ச பயிரை வந்து தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இதையும் நம்ம வந்து ஒரு சைடிஷாக நம்ம வச்சுக்கலாம், ஓகேவா? இப்போ இதில் நீங்கள் மெயினாக அவாய்ட் பண்ணக்கூடிய விஷயங்கள் என்னென்னா அப்படின்றதான் மேட்ரு. இது வந்து நம்ம ரெகுலராக சாப்பிட்றதா, அதில் அளவு வந்து கம்மியாக சாப்பிட்றோம், அவ்வளோதானே. இப்போ மெயினாக சாப்பிடக்கூடாது என்னன்னு பார்த்தோம்னா கம்பல்சரி நீங்கள் வந்து அப்பளம் சாப்பிடக்கூடாது. அதில் வந்து ஃபேட்டு, இது வந்து உப்பு, சால்ட், பேசிக்காக அதில் வந்து எண்ணெயில் பொரிக்கிறதுன்றதுனால சால்ட் அதிகம். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எண்ணெய், ஆயில் ஐட்டம் ரொம்ப அதிகமாக எடுத்துக்க வேணாம், ஆயில் ஐட்டத்தை குறைச்சிக்கோங்க. அப்புறம் எண்ணெயில் பொரிக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையுமே அவாய்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் நம்ம அவாய்ட் பண்ணக்கூடியது. நான்வெஜ் பக்கம் கொஞ்சம் மட்டன் குறைக்கணும்ல. ஆமாம், அதே மாதிரி நான்வெஜ்ல வந்து பார்த்தீங்கன்னா ரெட் மீட் வந்து இப்போதைக்கு நீங்கள் அவாய்ட் பண்ணிடுங்க. ரெட் மீட் வேணாம். அதுக்கு பதிலாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஈரல், செவரொட்டி, பிளட்டு, குடல், ரத்தம் இதெல்லாம் சாப்பிடலாம். கறி, அதாவது கறி மட்டும் இப்போதைக்கு அவாய்ட் பண்ணிடலாம். அப்புறம் முடிஞ்சளவு சிக்கன் அதிகமாக எடுத்துக்கோங்க. நிறைய பேர் சொல்லுவாங்க, அதாவது ப்ராய்லர் சிக்கன் சாப்பிடக்கூடாது, ப்ராய்லர் சிக்கன் சாப்பிட்டா ரொம்ப கஷ்டம்னு சொல்லுவாங்க. அப்படிலாம் கிடையாது. ப்ராய்லர் சிக்கன் தான் இன்றைக்கி நம்ம மாதிரி ஏழை மக்களுக்கு கிடைக்கக்கூடிய ஹை லெவல் ப்ரோட்டீன் கிடைக்கக்கூடிய ஒரு பொருள். அதாவது முட்டையும் சரி, சிக்கனும் சரி ரொம்ப ரொம்ப நல்லது தான். அது வந்து பார்த்திங்கன்னா சில அரசியல் நோக்கத்தால் சொல்லக்கூடிய விஷயங்கள் தான். எப்படி வந்து புரோட்டா சாப்பிட்டா செத்து போயிடுவோம்னு சொல்லுவோம். ஆனால் இன்றைக்கி ஹையஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா உலகம் முழுவதும் அதிகமாக பயன்பாட்டில் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா மைதா மட்டும்தான். அதாவது ப்ரெட்டு, பன்னு, பர்கர் இதெல்லாம் சாப்பிட்றோம் தெரியுமா அயல் நாட்டில். அவங்களுக்கு மேஜர் உணவே வந்து பார்த்தீங்கன்னா அதுதான். ஆனால் அது ஃபுல்லாகவே மைதா தான். அதை சாப்பிட்டு அவங்கலாம் உயிரோட இருக்காங்க, நல்லா தான் இருக்காங்க. இந்த புரோட்டா இந்த மாதிரி நாங்கள் செத்து போயிடுவோமாடா அப்படின்ற மாதிரி. இதுக்குள்ளெல்லாம் நிறைய அரசியல் இருக்குது, அதெல்லாம் நம்ம மெதுவாக பேசுவோம். இப்போ டயட்டுக்கு முடிப்போம். ஆமாம், உணவு அரசியல்ன்றது பெரிய விஷயம். சரி, ரைட்டு. இப்போ வந்து இப்போ லஞ்சு பேசி முடிச்சிட்டோம்.
இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஈவினிங் ஸ்நாக்ஸ். ஈவினிங் ஸ்நாக்ஸ் சிம்பிள் கிரீன் டீ பிளாக் காஃபி எதுனாலுமே வித்தவுட் சுகர் எடுத்துக்கோங்க. கம்பல்சரி நீங்கள் வந்து ஒரு நாளைக்கு 3 கிரீன் டீ குடிச்சாலும் இல்லை பிளாக் காஃபி குடிச்சாலும். இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பிளாக் காஃபி வேணால் விட்டுருங்க, பிளாக் காஃபியோட வேணாம், க்ரீன் டீ கம்பல்சரி 3 தடவை குடிக்கணும். ஆமாம், 3 தடவை குடிச்சாதான் அது வந்து பார்த்தீங்கன்னா உடம்புல இருக்கக்கூடிய கழிவுகளை வெளியேற்றக்கூடிய அண்ட் உள்ளது. இதோட சேர்த்து நீங்கள் என்ன சாப்பிட்றீங்கன்னா எனி ஸ்ப்ரவுட்ஸுக்கு தமிழில் என்னவாமா? முளைக்கட்டிய பயிர்கள். முளைக்கட்டிய பயிர்கள் இல்லை அப்படின்னா ஸ்வீட் கார்ன் இருக்குல்ல, கார்ன் சாப்பிடலாம். அதுக்கப்புறம் மாமா சொன்ன மாதிரி கொண்டக்கடலை, இது எல்லாமே சாப்பிடலாம். ஈவினிங் ஸ்நாக்ஸை பொறுத்த வரைக்கும் அது உங்கள் ஆப்ஷனல். எனி ஸ்ப்ரவுட் சாப்பிடலாம். இல்லை எனக்கு ரொம்ப கிரேவிங்காக இருக்குன்னா பொரி இருக்குல்ல, பொரி சாப்பிடுங்க, பாப்கார்ன் சாப்பிடுங்க. இதெல்லாமே இருக்கிறதுலையே நோ கேலரிஸ், நல்ல வெயிட் லாஸ் ஆகுற 2 ஐட்டம் என்னன்னா, ஒன்று பொரி, ஒன்று பாப்கார்ன். ஆனால் நம்ம என்ன பண்ணுவோம், பொரியோட மிக்சரை போடுவோம், பாப்கார்னில் சீஸை போடுவோம், மேலே பட்டர் ஊற்றும். அதுதான் எக்ஸ்ட்ரா ஃபேட் கொடுக்குமே தவிர அதை பிளைனாக சாப்பிட்டோம்னா சூப்பரான ஸ்நாக் அது. ஆமாம், பாப்கார்னில் வந்து ஒரு சூப்பர் கதை இருக்குது. என்ன கதை? அது பேசினா ரொம்ப ஆல்ரெடி 20 நிமிஷத்துக்கு மேலே ஓடிட்டு இருக்கு. பாப்கார்ன் கதை வந்து நான் அடுத்த வீடியோவில் நான் சொல்கிறேன். ஓகேங்களா? நீங்கள் கமெண்ட்ல வந்து பாப்கார்ன் கதை சொல்லுங்க ப்ரோ அப்படின்னு சொன்னீங்கன்னா நான் சொல்கிறேன். ஆமாம். ஸோ அதனால ஈவினிங் ஸ்நாக் வந்து இப்படி தான். ஓகேங்களா? பாப்கார்ன் ஏன் தேட்டரில் நம்ம சாப்பிட்றோம், பாப்கார்ன் எப்படி உருவாச்சு, பாப்கார்னில் இருக்கக்கூடிய அரசியல் என்ன அப்படின்ற ஒரு விஷயம். தேட்டரில் மட்டும் ஏன் பாப்கார்ன் வந்து இவ்வளோ சேல் ஆகுது அப்படின்ற விஷயம் தான் அந்த கதை. ஓகே, இந்த கதை வந்து பெரிய கதையாக இருக்கும் போல். ஸோ நம்ம அதை அடுத்த இன்னொரு வீடியோவில் வச்சுப்போம். ஸோ அதனால் ஈவினிங் ஸ்நாக் இப்படி முடிச்சு. இல்லை அப்படியே பிள்ளைங்களை பார்க்கு பக்கம் கூட்டிகிட்டு போகிறீங்கன்னா அந்த மசாலா பொரி இருக்குல்ல, அதெல்லாம் வாங்கி சாப்பிடலாம். சூப்பரான ஐட்டம் அது. ஏன்னா நேற்று தான் நம்ம சாப்பிட்டோம். ஆமாம், ஓகேங்களா? இதுதான் ஈவினிங் ஸ்நாக். இப்போ நைட்டு டின்னர் முடிந்த அளவுக்கு ஒரு 8:30-9 மணிக்குள்ளே சாப்பிட்ருங்க. ஏன்னா நம்ம 10 மணிக்கு சாப்பிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கப்புறம் லைட்டாக நம்ம வீட்டில் நடமாடி வாக்கிங் போய் படுக்க நம்மளுக்கு 11-12 இப்போ நம்ம ஒரு 8:30-9 மணிக்கு சாப்பிட்டோம்னா அப்படியே சாப்பிட்டதுக்கப்புறம் ஒரு 15 மினிட்ஸ் 10 மினிட்ஸ் நம்ம வாக்கிங் போயிட்டு நம்மளுக்கு அப்படி இப்படின்னு படுக்க ஒரு 10-10:30 ஆகிடும். ஏன்னா 10:30க்கு மேக்ஸிமம் 10:30க்குள்ளே நம்ம படுத்தாதான் மார்னிங் நம்ம ஒரு 8க்கு எந்திரிக்கும் போது அட்லீஸ்ட் நம்மளுக்கு ஒரு 8 hours ஸ்லீப்பாவது கிடைக்கும். மினிமம் 8 hours ஸ்லீப் பண்ணால் தான் நம்ம பாடி வந்து நல்ல ஃபங்க்ஷன் ஆகும். அது உள்ளதுக்கு தேவையான உள்ள உறுப்புகள் எல்லாமே கரெக்டாக வேலை செய்யும் 8 hours ஸ்லீப் பண்ணால் தான். ஸோ இப்போ டின்னர் என்ன பண்ண போகிறோம்னா சொல்லுங்க, நீங்கள் ஏதாவது ஸ்கெடியூல் வச்சுருப்பீங்களே. டின்னரில் வந்து பார்த்தீங்கன்னா 7 நாளில் வந்து பார்த்தீங்கன்னா 4 நாள் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சப்பாத்தி தான் சாப்பிட்டாங்க. ஆமாம், வேறு மாற்று கருத்தே கிடையவே கிடையாது. மிச்சம் 3 நாள் வந்து கோதுமை தோசை திண்டானோம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அப்படி தான் கொடுக்குறாங்க. அப்படி மட்டும் இல்லை, கோதுமையில் சப்பாத்தி சாப்பிட்றோம், கோதுமை தோசை சாப்பிடலாம். தென் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இது ரெண்டையும் தவிர்த்துட்டோம்னா ஓட்ஸ் சாப்பிடலாம். இதுவும் ஓட்ஸோட நம்ம வந்து நைட் நேரம் தேவையில்லை. ஆஃப் கிரில் சிக்கன் சாப்பிடலாம், ஆஃப் தந்தூரி சிக்கன் சாப்பிடலாம். அதே மாதிரி இல்லை எனக்கு வந்து இன்னைக்கு வந்து இது என்னது பன்னீர் சாப்பிடலாம். ஸோ இது வெறும் ஆஃப் கிரில்லு மட்டும் சாப்பிட்டு நம்ம தூங்கலாம். ப்ளஸ் இது கூட சேர்த்து நம்ம கொஞ்சம் ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கலாம். அந்த ஃப்ரூட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி இப்போ தர்பூசணி அண்ட் பப்பாயா வந்து நல்லா சீசன்றனால அதை ஒரு பாதியை போட்டு விட்டோம்னா பேலன்ஸ் அங்கங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃபில் ஆகாமல் இருக்க கேப்பெல்லாம் இதுவே ஃபீல் பண்ணி. ஆமாம், அண்ட் வந்து இதோட சேர்த்து ஒரு வெஜிடபிள்ஸ், என்ன வெஜிடபிள் வேணால் பாயில் பண்ணி வச்சு சாப்பிட்லாம், இல்லை லைட்டாக சாட்டே பண்ணி கூட சாப்பிடுங்க. ஆமாம், ஸோ இதுதான் நைட் ஃபுட்டு. ஸோ இது சாப்பிட்டுட்டு அப்படியே நம்ம எனி நைட் ஃபுட் வந்து சப்பாத்திக்கு இந்த குழம்பு தான் அந்த குழம்பு தான், எந்த குழம்பு வச்சு சாப்பிட்னாலும் அது உங்கள் இஷ்டம். சப்பாத்தி தான் சாப்பிடணும். ஏன்னா 22 நாளாக நாங்கள் சப்பாத்தி மட்டுமே தின்னு உயிர் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் நைட்டில். இப்போ ஃபைனல் கன்க்ளூஷன் இது எல்லாத்தையும் சேர்த்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கன்க்ளூஷன் ஓவரால், அதாவது இந்த ஓவரால் டயட்டில் நம்ம என்னத்தை தான் சாப்பிட்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா மேஜராக நம்ம எடுத்துக்கக்கூடியது சிக்கன், எக்கு, இது வந்து பார்த்திங்கன்னா வெஜ்ஜில் இருக்கவங்களுக்கு, நான்வெஜ்ஜில் இருக்கவங்களுக்கு வெஜ்ஜில் இருக்கவங்களுக்கு வந்துன்னா பன்னீர், சோயா சங்க்ஸு, இது வந்து அதே மாதிரி பயிர் வகைகள், இது வந்து பார்த்தீங்கன்னா வெஜ்ஜில் இருக்கவங்களுக்கு. அண்ட் இன் கேஸ் ப்ரோக்கோலி ஆட் பண்ணிக்கலாமாம்மா. ஹை லெவலில் ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கோங்க. அதே மாதிரி வந்து தண்ணி நல்லா குடிங்க. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா டயட் பிளான். எஸ், இதுதாங்க டயட் பிளான். ஒரு குளறுபடியில் நாங்களே ஒரு டயட் பிளான் சொல்லியிருக்கோம். ஏன்னா இது வந்து எங்களுக்கு யாரோ வந்து சொல்கிறதுக்கே எவ்வளோ கஷ்டமாக இருக்கு, அப்போ ஃபாலோ பண்ணுறது எவ்வளோ கஷ்டம்ன்றதை யோசித்து பாருங்க. இது வந்து நாங்கள் வந்து மற்றவங்க கிட்ட டயட் பிளான் கேட்டோம் அப்படிலாம் கிடையாது. எங்களுக்கு யுவராஜ் அண்ணா ஒரு ஸ்கெடியூல் கொடுப்பாங்க, அதில் நம்மளுக்கு கொஞ்சம் தகுந்த மாதிரி ஆல்டர் பண்ணுவோம். எப்படி ஏன்னா அவர் சொல்கிறது ரொம்ப ஸ்ட்ரிக்ட் டயட்டு, பட் அவ்வளோ நம்மளால் ஃபாலோ பண்ணாமல் லைட்டாக ஆல்டர் பண்ணுவோம். அண்ட் எங்கள் மூளை கெட்டின வரைக்கும் நாங்கள் ட்ரையல் அண்ட் எரர். நான் நிறையா பேர்கிட்ட கேட்டேன். இப்போ செஃப் தீனா சார்ட்ட வந்து எல்லா டைம் பேசினேன், டிஸ்கஸ் பண்ணேன். அதான் என்னென்னா எல்லாம் சொல்கிறேன் நான், அவெக்காடோ எடுத்துக்கோங்க, ப்ரொக்கோலிஸ் எடுத்துக்கோங்க, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மெக்கானாஸ் எடுத்து நீங்கள் ட்ரை ரோஸ்ட் பண்ணி சாப்பிடுங்க அப்படிலாம் சொல்லும்போது, இதெல்லாம் நம்ம ஊரில் எங்கேயா இதெல்லாம் திண்டாயா, நம்ம வளர்ந்ததில்ல முன்னோர்கள்லாம் இதெல்லாம் திண்டாயா, இதெல்லாம் இப்போ வந்ததுங்க. நம்ம அன்றாட வாழ்க்கையில் என்ன இருக்குது சொல்லுங்கள், அதுலேருந்து நம்ம என்னத்தை சாப்பிட்லாம் சொல்லுங்கள் அப்படின்ட்டு. இந்த மீல் மேக்கரே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரேரான ஐட்டம் தான், சோயா சங்க்ஸ் அப்படின்னு சொல்கிறோம்ல அது.
ஸோ அப்படி இருக்கிறது கேட்டு தான் இந்த ஒரு சார்ட் ரெடி பண்ணுது. ஆனால் கம்பேர் டு அவங்க சொல்கிற டயட்டுக்கு மீல் மேக்கர் எவ்வளவோ பெட்டர். ஸோ அதுக்கு நம்ம அஃபோர்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா அவங்க சொல்கிறதெல்லாம் ரொம்ப காஸ்ட்லி. அதுக்கு நம்ம மீல் மேக்கர் வாங்கினோம்னா வயிறு நம்பி போயிடும், குழம்பாயிரும். இல்லை நல்ல ப்ரோட்டீன் மீல் மேக்கரில், அதான் ஹையஸ்ட்டு ப்ரோட்டீன் இருக்கு. ஒரு 25 ரூபாய்க்கு வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ மீல் மேக்கர் தருவாங்க. ஸோ சூப்பராக நம்ம சாப்பிட்லாம். ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கான நம்ம ஊருக்கு ஏற்ற மாதிரி நம்ம வீட்டுக்கு ஏற்ற மாதிரி அதனால தான் நான் க்யூரேட் பண்ணேன் டயட் பிளான். அதனால இது நாங்கள் இந்த 22 நாளில் நாங்கள் சாப்பிட்டு ட்ரையல் அண்ட் எரர் பண்ணாதான் உங்களுக்கு வந்து ஒரு சூப்பரான டயட் பிளானாக கொடுத்துருக்கோம். ஐ ஹோப் இது உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். நாங்கள் சொல்கிறத அப்படியே ஃபாலோ பண்ணலாம் இல்லை. இப்போ நாங்கள் சொல்கிறத வச்சு உங்களுக்கே ஒரு லெவல் ஆஃப் திங்கிங் எல்லாமே வந்திருக்கும். இதை வச்சு நீங்கள் உங்களுக்கு எப்படி டயட் வேணுமோ ஃபாலோ பண்ணுங்கள். அதை உங்கள் சொந்தக்காரங்க சொல்லுங்கள். டயட் ஸ்பெஷலிஸ்ட் ஆகிருங்க, டயட்டிஷியன் ஆகிடுங்க, இன்ஸ்டாவில் பேஜ் ஆரம்பித்து வேலை பண்ணிடுங்க, முடிச்சு விடுங்க. இன்னைக்கெல்லாம் நியூட்ரிஷன் கோர்ஸ் முடிச்சு அதான் அப்படி பண்ண முடியும். இது மீறி பண்ணீங்கன்னா நீங்கள் சிறையில் அடைக்கப்படுவீர்கள் தெரியுமா? அப்படிலாம் இல்லையே, எத்தனை பேர் இப்போ பட்டிங் வந்திருக்காங்களே. அப்படிலாம் கிடையாது. கம்பல்சரி நியூட்ரிஷன் கோர்ஸ் பண்ணணும். இப்போ சொல்கிறான்னு பேஜ் ஆரம்பிச்சுட்டு நான் உங்களுக்கு வந்து நியூட்ரிஷன் சொல்லித்தரேன், நீங்கள் எனக்கு ஒரு 1000 ரூபா கட்டுங்கன்னு சொல்லி கேட்டிங்கன்னா சிறையில் தள்ளப்படுவீர்கள். தவறாக நினைக்காதீர்கள் பெண்களே. அவைவே இப்படி உசுப்பேற்றி விட்டு தான் அந்த பார்க் சைடு வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ஆண்டர்பிரினர்ஸ் உருவாக்கியிருக்கீங்க. நானும் பார்த்துருக்கேன். இப்போ தேங்காய் பால் ரொம்ப ஃபேமஸாக இருக்கு. தேங்காய் பால் ரொம்ப ஃபேமஸ் ஆயிடுச்சு. ப்ரௌனி இடையில கொஞ்ச நாள் ப்ரௌனி இதாக இருந்துச்சு, அப்புறம் ஒன்றுதாச்சு. இப்போ தேங்காய் பால் காலையில் எந்திரிச்சிட்டு போகிற பக்கம் பார்த்தா எங்கே போதாலும் தேங்காய் பால் விற்கிறாங்க. முன்னாடிலாம் ஆப்பத்துக்கு தேங்காய் பால் கொடுத்தா லைட்டாக தான் ஊற்றிப்பாங்க. ஆனால் இப்போ என்னன்னா தேங்காய் பாலே ஒரு வந்து 25-30 ருபீஸ் தனியாக வச்சு விற்கிறாங்க. தேங்காய் பால் ட்ரெண்டிங்காக இருக்குது. ஸோ அது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. அடுத்து பரிதாபங்களா அதை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்னு நினைக்கிறோம். ஆமாம். ஸோ இதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்த வீடியோஸ் நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா டயட் பிளான்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் என்னென்ன ஆட் பண்ணலாம், நம்ம சாப்பிடும் போதே எப்படி வீடியோ எடுக்கலாம். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா புதுசாக சில மூலிகை விஷயங்கள்லாம் வந்து கேட்டிருக்கேன். அதாவது சில சித்த வைத்தியர்கள்ட்ட வந்து என்ன சாப்பிட்டா மெட்டபாலிசத்தை ஹையில் இன்க்ரீஸ் பண்ண முடியும், அதே மாதிரி என்ன சாப்பிட்டா ஃபேட் உடனே ரெடியூஸ் ஆகும், அந்த மாதிரி விஷயங்களும் வந்து பார்த்திங்கன்னா ஃப்யூச்சர் நம்ம சொல்ல போகிறோம். ஸோ தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். அதே மாதிரி நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான கொஸ்டினை இப்போ கேட்டிங்கன்னா அடுத்த வாரம் சூப்பர். ஆமாம், Q&A வரும். இல்லைனா Q&A கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தால் நம்மளுக்கு கேள்விக்கு பதில் சொல்ல ஜாலியாக இருக்கும். இன்றைக்கி இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு நீங்கள் தாராளமாக கமெண்ட்டில் தெரிவிக்கலாம். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். உங்களிடம் விடைபெறுவது கார்த்திக் அண்ட் இந்திரஜா. பாதி எடிட் பண்ணிடு மாமா, ப்ளீஸ் மாமா, சிரிக்காத மாமா.